நண்பர்களே, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஓஜி வீடியோ கேம் இருக்குது. இதுதான் ஆதி காலத்தில் ரிலீஸ் ஆன வீடியோ கேம். உள்ள ஜாய்ஸ்டிக் மாதிரி கண்ட்ரோலரு ப்ளஸ் ரேமு அப்புறம் மெமரி கார்டெலாம் போட்டுக்கலாம். இதோட பேர் கூட முழுசாக வாய்க்கில் நுழைய மாட்டுக்கு. நிண்டெண்டோ டிஎஸ் லைட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைடில் வால்யூம் பட்டனு, அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு போடுறதுக்கும் சார்ஜர் பின்னு ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ சாம்சங் ஃபோனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக் மூலம் கண்ட்ரோல் பண்ணுறாங்களே, அது அப்பயே வந்துருச்சு. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணால் 2 டிஸ்பிளே இருக்கும். கீழே வந்து ஆப்ஷன்ஸ் காட்டும். அப்புறம் நீங்கள் கார் ரேஸ் விளாட்றீங்க அப்படின்னா அதோட ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி வியூ மாற்றிக்கலாம். மேலே இருக்க டிஸ்பிளே, அப்புறம் கேமரா, பேட்டரி செட்டப்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க. இதில் நான் விளாண்டது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டிவைஸ்லாம் எடுக்கிறேன். சரி, ஓகே. இப்போ இதை ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பின்னாடி வந்து 4-5 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு சில ஸ்க்ரூவெலாம் இந்த மாதிரி ஹைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது மேலே டேப் போட்டிருப்பாங்க, இல்லை ரப்பர் வச்சுருப்பாங்க. அதை எடுத்து விட்டால் தான் கீழே இருக்கிறது தெரியும். அப்புறம் சைடில் பார்த்தீங்களா, இது வந்து ரேம்னு நினைக்கிறேன். ஆமாம், இது ரேம். கேம் வந்து நம்ம ஏற்றிக்கலாம். சிஸ்டமில் போட்டு இதுக்குன்னு சேஞ்ச் பண்ணுவாங்க. இல்லை கடைகளில் கூட ஸ்பைடர்மேன் கேமுக்கு, அப்புறம் கார் ரேஸ் கேமுக்கெல்லாம் தனித்தனியாக இந்த மாதிரி ரேம் ஸ்லாட் விற்றுட்ருப்பாங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு. ஸோ இது வந்து 256 எம்பி தான் கொடுத்துருக்காங்க. இதில் கேம் எடுத்தவங்களாம் என்ன தெரியல எனக்கு. ஸோ 2 இதுக்கு போட்டுக்கணும். ஸ்லாட் நமக்கு இருக்குது. நமக்கு ஏதாச்சும் ஒர்க் ஆனால் கூட நம்ம அப்படியே அதில் படம் பாட்டு ஏற்றி விட்டு ஏதாச்சும் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. வேலைன்னு பேசாமல் இந்த டிவைஸை கலட்டி என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஏதோ தண்ணிக்குள்ளே போட்ட மாதிரி தான் இருக்குது. ரொம்ப காலமாக தண்ணிக்குள்ளே கிடந்து எடுத்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி துருப்பிடிச்சு போய் கிடந்துச்சு. ஆனால் இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ண மாதிரி தெரியல. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இது காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பேட்ரி போடுவோம்ல, அதில் 2 நட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கழட்டி விட்டு எம்பி விட்டிங்கன்னா உள்ள பேட்ரி இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேட்ரி இருக்குது. பட் நல்ல வேலை பேட்ரிக்குள்ளே தண்ணி போகல. பேட்ரி ஊதி போகாமையும் நல்லா தான் இருக்குது. நாக்கை வச்சு பார்த்தோம், அதில் வந்து 1 வோல்ட்டு கூட இல்லை. பேட்ரி ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம பூஸ்ட் பண்ணி தான் என்னென்னு பார்க்கணும். அது நம்ம அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு உள்ளே கலட்டி முக்கியமான மதர் போர்டு இல்லை வேறு ஏதாச்சும் காம்பனன்ட்ஸ் வந்து இத்து போயிருக்கா, பிஞ்சு போயிருக்கான்னு பார்க்கணும். சைடு வாக்கில் 7-8 ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையுமே கலட்டிட்டேன். ஆனாலும் இந்த டிவைஸ் ஓப்பன் பண்ண முடியல. அப்புறம் சைடில் சின்ன ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க. அதையும் போட்டு திருக்கி விட்டு பார்க்குறேன். எதை கழட்டினாலும் மூடி கலர மாட்டுக்கு. ஸோ இதுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் லாக்குன்னு சொல்லுவாங்க. இதோட குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது. ரொம்ப கீழே தூக்கி போட்டாலும் உடையாது போல். அந்தளவுக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சைடில் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு எம்பி விட்டு எடுக்கணும். வெயிட் அந்தளவுக்கு இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த மதர் போர்டு வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி கொடுத்துருப்பாங்க போல். அதனால் இப்படி எடுக்கும்போது இதுவும் அதில் போய் இடிச்சு விடாமல் பார்க்கணும். நம்ம எப்போயுமே சொல்கிறது தான், என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் இதை சொல்லி கழுத்துருக்கான்னு நினைக்காதீங்க. நானும் இந்த மாதிரி கூட்டாமட்டி ஓப்பன் பண்ணி நிறைய டிவைஸ்க்கு மதர் போர்டை நோண்டி விட்டு ஸ்டிப்புக்கு பிஞ்சு போய் நிறைய டிவைஸை வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதனால சொல்கிறேன். ஸோ வேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது, பார்த்தீங்களா? அதனால் இப்போ நான் கம்பியை விட்டு எம்பிட்டு இருக்கும்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஜாய்ஸ்டிக் எப்படி இருக்கும், PS5 ஜாய்ஸ்டிக்கெல்லாம், PS4 இது அதே போல் இருக்குங்க. ஜாய்ஸ்டிக்கும் டிஸ்பிளே கன்சோல் எல்லாமே கலந்து வந்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஓகே, பரவாயில்ல. ஆனால் எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மதர் போர்டு ரொம்ப தரமான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா? ஆனால் மதர் போர்டில் தண்ணி போன மாதிரி தெரியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டி கார்டுக்கான ஸ்ட்ரிப்பு, இது வந்து அதில் போய் கனெக்ட் ஆனால் தான் அது ரைட் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும் போல். அது அப்புறம் கீழே வந்து ஸ்டிக்கு மாட்டுறதுக்கான ப்ளேஸு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை அடாப்டர்லாம் பிடிங்கிட்டு வந்துருக்குது. ஆக்சுவலி இதை மாட்டினா தான் நமக்கு ஒய்ஃபை வந்து ஒர்க் ஆகும். அப்புறம் இந்த டிவைஸுக்கான சார்ஜிங் பின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம இந்தியன் மாடல் கிடையாது, சைனீஸ் மாடல் சொல்லவா தேவை. அதனால் பின்னு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் நம்ம வழக்கம் போல் எக்ஸ்டர்னல் சப்ளை கொடுத்து தான் ஆன் பண்ண வைக்கணும். நீங்கள் பாட்டுக்கு என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் எக்ஸ்டர்னல் சப்ளை கொடுக்கான்னு நினைக்காதீங்க. நம்மக்கிட்ட வேறு சோர்ஸ் கிடையாது. இருக்கிறத வச்சு நம்ம மேனேஜ் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதனால் அது கொடுக்குறது. சரி, ஓகே. இப்போ சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தேன். போர்டில் எதுவும் பாதிப்பு இல்லை, பெருசாக நோண்டி வச்ச மாதிரி தெரியல. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டிஸ்பிளே பார்த்துடலாமே. 2 டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேமரா செட்டப், ஸ்பீக்கர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தாச்சுல்ல, உள்ளுக்குள்ளே எதுவும் ஷார்ட் ஆன மாதிரி தெரியல, ஐசி நோண்டி வச்ச மாதிரி தெரியல, ஸ்டிப்பு எதுவும் கட் ஆன மாதிரி தெரியல. ஓரளவுக்கு ஓகே தான் தெரியுது. அதனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா பேட்டரியோடு சேர்த்து நம்ம பவர் சப்ளை கொடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு டிவைஸ் எடுத்துக்கிட்டாலும் எல்லா பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் தான் இருக்கும். மேபி அந்த எம்ஏஹெச் வேணால் வேரி ஆகலாம். பட்டு பேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா 3.7 வோல்ட் தான். அதனால் நான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி நம்ம யூஎஸ்பிலேருந்தே கொடுக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டிப்பு கொடுத்துருக்காங்க. அது மெயினான ஸ்டிப்பாக என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. பட் மாட்டி வச்சுப்போமே. பின்னாடி இருக்க அந்த செட்டப் மாட்டிட்டு இதுக்கு எக்ஸ்டர்னல் சப்ளை கொடுக்கோம்ல, அப்போ வந்து அந்த 3 கம்பி கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ், நெகட்டிவ், நடுவில் வந்து ஒரு கம்பி இருக்கும். இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் நம்ம கனெக்ஷன் கொடுத்தா போதும்.
அப்படி கொடுக்கும்போது அந்த பேட்டரியும் சேர்த்து நம்ம உள்ளே போட்டுடலாம். இப்போ அந்த பேட்டரியில் வந்து சார்ஜே இல்லை, டெத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன், 0வாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அப்போ இதுக்கு கொஞ்சம் பூஸ்டர் கொடுத்தா தான் அடுத்து நம்ம இதை சார்ஜ் பண்ண முடியும், ஏதாச்சும் யூசேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால் இதையும் நம்ம பூஸ்ட் பண்ணணும், இந்த டிவைஸையும் ஆன் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ப்ளஸ் மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கம்பியை மாட்டி விட்டு அப்படியே அந்த பேட்டரியை போட்டுறணும். இப்படி நானும் நிறைய மெத்தடில் எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை கொடுத்து அதை ஆன் பண்ண வைக்க ட்ரை பண்ணேன். கீழே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை என்ன தான் ப்ரெஸ் பண்ணாலும் இந்த டிவைஸில் ஒரு ரியாக்ஷனு காணும். கீழே இருக்க டிஸ்பிளே ஆன் ஆக மாட்டுக்கு, மேலே இருக்க டிஸ்பிளே ஆன் ஆக மாட்டுக்கு, ப்ளஸ் சைடில் லைட்டு கூட எரியல. அப்போ உள்ளுக்குள்ளே ஏதோ ஸ்ட்ரிப்பில் பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம், அல்லது மதர் போர்டுக்குள்ளே பிரச்சனை இருக்கலாம். அது என்னென்னு பார்க்குறதுக்கு இப்போ நம்ம மதர் போர்டை கழட்டிடலாம். அதுக்கு சின்ன சின்ன ஸ்க்ரூவாக கொடுத்துருக்காங்க. வாங்க அதையும் நம்ம சேர்ந்து கழட்டி பார்ப்போம். இதில் இன்னொரு விஷயம் நான் என்ன நோட் பண்ணேன்னா, கீழே ஒரு டிஸ்பிளே இருக்குல்ல, அது வந்து டிஸ்பிளேவும் ஒர்க் ஆகும், டச்சாகவும் ஒர்க் ஆகுது. மேலே இருக்கிறது மட்டும்தான் டிஸ்பிளே காணுது. ஏன்னா கீழே ஸ்டிக் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதை வந்து கீழே இருக்க டிஸ்பிளேல மட்டும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த ஸ்டிப்பில் எக்கச்சக்கமாக கொடுத்துருந்தாங்க. இதுக்குள்ளே தண்ணி போயிட்டு மதர் போர்டில் காம்பனண்ட் அரிக்காமல் இருந்தாலும் ஸ்டிப்புக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அந்த இத்து போன மாதிரி இருக்குது, இந்த இரும்பில் துரு பிடிச்சி அப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நான் டிஸ்பிளே ஸ்டிப்பை கழட்டும் போதோ இல்லை ஸ்டிப்பை மாட்டும் போதோ ஏதாச்சும் பண்ணும்போது பிய்யதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஆல்ரெடி பிஞ்சு போயிருந்தாலும் நமக்கு ஆப்பு தான். ஸோ அந்த இதை கழட்டியாச்சு. கழட்டி பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்ன அந்த டச்சும் டிஸ்பிளேயும் சேர்ந்து வர்ற இது பேனல். பின்னாடி சிப்செட் நல்லா இருந்தாலும் அந்த ரேம் ஒன்று போடுறான் பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக கனெக்ட் ஆனால் தான் டிவைஸ் ஒர்க் ஆகும். இதை பழைய ரூம்களில் தூக்கி போட்டிருக்காங்க, இல்லை இப்படிப்பட்ட டிவைஸை தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னா மேபி உள்ளுக்குள்ளே அந்த ரேம் உட்கார இடத்துல எதுவும் டேமேஜ் இருக்கா, அதில் போய்ட்டு கம்பி கட்டாக இருக்கா, அரிச்சிருக்கான்னு சொல்லி பார்த்தேன். அதெல்லாம் எதுவுமே ஆகலை. பட் டிஸ்பிளே தான் எனக்கு நம்ம ஆப் வச்சு விட்ருச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளே தண்ணி போயிருக்கு தெரியுதா, 2 டிஸ்பிளேலையுமே தண்ணி போயிட்டு இந்த மாதிரி ஒட்டாக தெரியுது. இதுக்கு வந்து நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது, இது கண்டிப்பாக ஒர்க் ஆகுமான்னு சொல்லு. ஸோ மேலே இருக்க டிஸ்பிளே ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் தெரியாமல் மூடியெல்லாம் பிச்சு விட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்க்ரூவாக கொடுத்துருக்காங்க. அதை கழட்டினா தான் மேலே இருக்க டிஸ்பிளேயோட மூடியை கழட்ட முடியும். எதுக்கு அவ்வளோ செக்யூரிட்டின்னு கேட்டிங்கன்னா, அந்த டிஸ்பிளேக்கு சைடில் 2 ஸ்பீக்கரு, கேமராலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த டிஸ்பிளேக்குள்ளே பயங்கரமாக தண்ணி போயிருக்குங்க. மேலே பாருங்கள், அந்த இதே துரு பிடிச்சி போய் இருக்குது. கண்டிப்பாக டிஸ்பிளே செத்து போயிருக்கும், அல்லது ஸ்டிப்பாச்சும் செத்து போயிருக்கும். துரு பிடிச்சி இந்த டிஸ்பிளே வெளியே எடுத்து பார்த்தப்போ இங்கே பாருங்கள் எப்படி அரிச்சிருக்குன்ட்டு. இது ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லை. இருந்தாலும் அந்த கீழே இருக்க ஸ்டிப்பை வந்து லைட்டாக இழுத்தங்க, பிஞ்சு போச்சு. இது ஆல்ரெடி பிஞ்சு போயிருந்துச்சா இல்லை நான் பிச்சு விட்டேன்னு எனக்கு தெரியல. லைட்டாக இழுக்கும் போது பிஞ்சிட்டு வந்துருச்சு. அவ்வளோதான், சோலையும் முடிச்சு விட்டாங்க. ஸோ இது தடையை பார்த்தப்போ இதுலேயும் துரு பயங்கரமாக வருது. இப்படிப்பட்ட டிவைஸ் எடுத்து ஓப்பன் பண்ணுறதே நமக்கு பெரிய விஷயம். ஓப்பன் பண்ணி பிஞ்சு போனதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அவ்வளோதாங்க. ஆனால் மற்றபடி அந்த ஸ்பீக்கர் இருக்குல்ல, ஸ்பீக்கரு, கேமரா, போர்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. இந்த டிவைஸோட நேம் என்ன, இதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது இருக்கையில் இந்த டிவைஸ் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான காஸ்ட்லி போல். அப்போவே இந்த டிவைஸை 12,000லேருந்து 45,000 வரைக்கும் விற்றுட்ருக்காங்க. பார்த்தீங்களா அதோட சார்ஜர் பண்ணு எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு. ஸோ இதுக்கான ரேம் கார்டு எல்லாமே இருக்குது. இப்போ கூட சேலில் இருக்குது, பட் இந்தியாவில் கிடையாது. இது வந்து வெளியில் யூஎஸ் அந்த மாதிரி இருக்கும் போல். ஸோ வாங்கினவங்க ரிவ்யூ போட்டிருந்தாங்க, வேறு லெவலில் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சரி இதை பற்றி யாராச்சும் வீடியோ போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தப்போ அமெரிக்காவில் இருக்க ஒரு யூடியூபர் பார்த்தீங்கன்னா இதை வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணி வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கான காம்பனன்ட்ஸ், மதர் போர்டு, டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. அவர் எடுத்த கண்டிஷனும் நம்மளோட ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்துச்சு. உள்ளுக்குள்ள தண்ணி போயிட்டு எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. பட் அவர் வந்து அதுக்கான ஸ்பேர் வாங்கி சார்ஜர்லாம் போட்டு அதை ஒர்க்காக வச்சுட்டாரு. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. மேலே இருக்க டிஸ்பிளேயும் கீழே இருக்க டிஸ்பிளே இப்படி தான் இருந்துச்சு. கீழே வந்து அந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணி ஒவ்வொருத்தையும் கொண்டு வச்சு வேறு லெவலில் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ நான் தேடி பார்த்துருக்குறேன். இந்த டிவைஸ்க்கான ஸ்பேர், டிஸ்பிளே, மதர் போர்டு நமக்கு ஓகேவாக இருக்குது. டிஸ்பிளே மட்டும் கிடைச்சா போதும். ஸோ கீழே இருக்க டிஸ்பிளே, மேலே இருக்க டிஸ்பிளே, ப்ளஸ் இதுக்கு சார்ஜ் ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி மேபி இந்த மேக்ஸ் பேன்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட் இருக்குது. பழைய மொபைலுக்கான ஸ்பேரு, அப்புறம் இந்த PS2 அதுக்கான கன்சோல், அந்த ஸ்டிப் அது நிறைய வச்சுட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த டிவைஸை ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனை, எப்படி இருந்துச்சு, பவர் சப்ளை கொடுத்தம்போது ஆனாச்சா இல்லையா, அதை மாதிரி தான் பார்த்துருக்குறோம். ஸோ இதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணலாமா, ஏன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் இந்த ஸ்பேர்லாம் வாங்குறது அப்படி இப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணலாமா, வாங்கி ஒர்க்காக வைக்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். அதை பொறுத்து நம்ம இதை ரீஸ்டோரேஷன் பண்ணலாமா ஏன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட் இதில் வந்து நம்ம லேட்டஸ்ட் கேம்ஸ்லாம் விளையாட முடியாதுங்க. இதில் வந்து அப்போ இருக்கிற கிராஃபிக்ஸ் கார்டு அது இப்போ கூட ஒர்க் ஆகாமான்னு தெரியாது, இதில் போட்டு இது ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாது. சும்மா ஒரு மெமரிஸ்க்கு வச்சுக்கலாம் போல், அப்படி தான் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி காரேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் விளாண்டு காட்டினால இந்த மாதிரி கேம்ஸ் மட்டும் தான் விளாட முடியும். பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்கள் ரெஸ்பான்ஸை வச்சு தான் இருக்குது.